அந்த காலகட்டத்தில் ஓகே, பெண்கள் வந்து உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளானாங்க. ஒரு பெண் திருமணமான பல ஆண்டுகள் வந்து குழந்தைகள் பெறதே அவள் வாழ்க்கையாக இருக்கும். அப்படி இருந்த காலகட்டத்தில் இது நடக்கும். ஏன்னா எளியவர்களை வலியவர்கள் எத்தி மிதிக்கிறதுங்கிறது நடக்கும். அந்த வகையில் தான் இந்த ஆணாதிக்கம்ங்கிறது வந்துருச்சு. ஆனால் இப்போ காலம் மாறிடுச்சு இல்லையா? அந்த பொண்ணை இப்போ யோசிங்க, படிப்பு இருக்குது, அறிவு இருக்குது, அவ்வளோ பெற்றோர், அவ்வளோ வசதியான பெற்றோர் இருக்காங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மிஸ்ஸிங் என்னன்னா, வாழ்க்கையை பற்றின புரிதல் இல்லை, அறிவு இல்லை. அந்த ஊட்டப்பட்ட அறிவு வந்து சரியானதா இல்லை. அப்போ பெண்கள் நமக்கு முக்கியமான கடமை என்ன? இந்த பெண்களுக்கு வந்து நம்ம நிறைய சொல்லணும். நம்ம பயப்படக்கூடாது. சுயமா நிற்க வைக்கணும், சுதந்திரமா வாழ வைக்கணும். அழுத்தி வச்ச அத்தனை மூட சுமைகளை அவங்க தூக்கி வீசுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணும். இந்த வரதட்சணை கொலை அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ஊடகங்கள் இருக்கனால அது வந்து எல்லாத்துக்கும் வந்து சேருது. ஆனால் இது இல்லையா, பண்டைய காலங்கள் இல்லையான்னா அது வந்து இன்னும் கேவலமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போவாவது ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சுன்னா அது மீடியாக்கள் மூலமாக ஒவ்வொருத்தரையும் போய் சேருது. அப்போ அப்படி இல்லாமல் நடந்தது நிறையா.